அந்த மறைவு எனக்கு என்ன செய்கிறது? வாசிக்கலாம். சங்கீதம் 91:16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பு என்ன தெரியுமா? அவர் பலனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பு என்னை பலனுள்ளவனாக, அப்போ அவருடைய மறைவு நீடித்த நாட்களும் என்னை பலனுள்ளதாய் வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 25 3வது இறைவார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 25:3. செய்யும் வெட்கப்பட்டு போவார்களாக. யார் பலனடைவா? அவருடைய மறைவிலே காத்திருக்கிறவர்கள் பலன் அடைவார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வாசிங்க, ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல தங்களுக்கு செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள், அவர்கள் ஓடினாலும் அவர்கள் களைப்படையார்கள். காரணம் என்னன்னா, உன்னதமானவருடைய மறைவு அவங்களுக்கு பலனை உண்டு பண்ணுகிறது. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பலன் அடைய கர்த்தர் உதவி செய்வார். சிதம்பரத்திலே சொல்லுங்களேன். பாருங்க, என்னாகும் 23-22 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எப்படி நடக்க பண்ணினாரா? வாசிக்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 23-22. அவர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு பலன் அவருடைய மறைவில பகலில வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் இஸ்ரவேல் ஜனங்களை சேதப்படுத்த அவருடைய மறைவில பாளையத்துக்குள்ள இருந்து ஒவ்வொருவரும் அவருடைய கூடாரத்திற்குள்ள இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி கொண்டு வந்தா தெரியுமா? காண்டாமிருகத்துக்கு பலனை உண்டு பண்ணினார். நான் நம்புறேங்க, இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் அவருடைய மறைவில நிற்கிற நமக்கு காண்டாமிருகத்துக்கு பலனை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. பாருங்க, உபாகமத்தின் புத்தகம் 34:7 விதமாய் சொல்லப்பட்டிருக்கு. மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 34:7. மோசே தேவனுடைய கூடாரத்தில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தார். அவன் தேவனுடைய வீட்டிலே எங்கும் சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார். மோசே தன்னுடைய வாழ்நாளிலே அநேக நேரம் தேவனுடைய மறைவுக்குள்ளே, கண்மலையின் வெடிப்பிற்குள்ளே, கர்த்தருடைய ஸ்தலத்திலே, கர்த்தருடைய ஸ்தானத்திலே தன்னை அதிகமாய் காத்து நடந்தார். அழகாய் வசனம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புத்தகம் 34:7 விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? மோசே மரிக்கிற பொழுது அவனுடைய வயது 127. வாசிக்கலாமா? 120 வயதா இருந்தான். அவன் கண் என்ன பண்ணல? இருளடையவும் இல்லை, அவருடைய பலன் குறுகி போகவும் இல்லை. நான் நம்புறேங்க, தேவனுடைய கூடார மறைவில இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் கண் பார்வையடைய செய்வார். என் பலனை குறுகி போக விட மாட்டாருங்க. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, இன்னைக்கு அவருடைய மறைவிலை நாம் இருக்க தவறும் பொழுது பலன் குறுகி போகுது, பார்வை தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் பிரசங்கிப்படியா எழுதுகிறார், நீ கடைசி காலத்துல வாலிபனே, உன்னுடைய நாட்கள் உனக்கு தேவன் தந்திருக்கிற இந்த காலத்துல நீ சிருஷ்டிக்கிற நினைச்சிருப்பா. இனி ஒரு காலம் வருகிறது, பலன் இல்லாத காலத்துல போய் நிற்கும் பொழுது கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடாத, பலன் இருக்கும் பொழுதே கர்த்தரிடத்துல திரும்பிரு. உன்னதமானவருடைய மறைவில வந்துரு. உனக்கு பலன் இருக்கும் பொழுது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு இருக்கும் பொழுது கர்த்தரிடத்துல திரும்பிரு. நீ கர்த்தரிடத்துல திரும்பினா கர்த்தர் இன்னும் உன்னை பலன் உள்ளவராய் மாற்றுவார். பாருங்க, சங்கீதம் 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எனக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 29:11. அவர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அவர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை அருளி. அவர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன கொடுப்பாரா? அவருடைய ஜனம் யார் தெரியுமா? அவருடைய மறைவில் இருக்கிற நீங்களும் நானும் தான். கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரா? பலன் கொடுப்பார். கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் சுவிசேஷ புத்தகம் 3:8. நீ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல் என் வஸ்திரத்தை கை கொண்டபடியா திறந்த வாசல் உனக்கு முன்னதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். அவருடைய உன்னதமான மறைவில் இருக்கிற அன்பு சபையே, வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் உனக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அவருடைய நாமத்தை மறுதலிக்காமல் இருந்தபடினால கர்த்தர் உனக்கு முன்னாடி ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனாலும் பூட்ட மாட்டான், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்மை ஒருவர் முன்னதாகவும் வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. பலனுள்ளவனாக